முதல்ல திரு ராஜகம்பீரன்ட்ட சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனால் அந்த கட்சிக்கான வேல்யூ ரொம்ப அதிகரிச்சிடும். நம்ம 2009 தேர்தலில் விஜயகாந்திக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தது அப்படி, அப்போ நாம் தமிழர் இந்த முறை கூட்டணிக்கு போகும் அப்படின்னு பலராலும் பார்வை முன்வைக்கப்பட்டப்போ இந்த மாதிரி களம் விஜய் போன்ற புதிய வரவுகள் வந்திருக்கக்கூடிய சூழல்லையும் தனித்து போட்டி இந்த தேர்தலையும் தொடர்ந்து அப்படின்றார், எப்படி பார்க்குறீங்க? தனித்து போட்டி என்று சொல்வதன் வழியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நாங்கள் இன்னொரு பெரிய கட்சியோடு கரைந்து விட மாட்டோம், அவர்களோடு சமரசமாகி விட மாட்டோம் என்பதை ஒரு கோட்பாடாக அவர் முன்வைக்கிறார். ஆனால் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளுமே தேர்தல் அரசியலை நடைமுறையிலே சாதிக்க முடியாது என்பதுதான் கள யதார்த்தம். கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடக்கிற 16வது ஆண்டினை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தனித்து தான் போட்டி என்று சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவர்கள், வேட்பாளர்களாக இருக்கிறவர்கள் உற்சாகம் குறைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அவர் அதை அறிவிக்கிறப்ப தான் அங்கே கைத்தட்டலை பார்க்குறோம், உற்சாகத்தை, விசில் சத்தத்தை பார்க்குறோம். அது மேடையில் கைதட்டுவதை வைத்து கொண்டெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. அவர் என்ன பேசினாலும் கைதட்டுவாங்க, அவர் பாட்டு பாடுறாரு கைதட்டுறாங்க, அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பஞ்சு டைலாக்லாம் சொல்லுவார். அதையெல்லாம் நம்ம மேடை பேச்சில் வரக்கூடிய கைதட்டுக்களை வைத்து கொண்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது, ஏன்னா தேர்தல் என்பது தினசரி நிகழ்வு அல்ல, ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய எதிர் வேட்பாளர்களோடு போட்டி போடுகிற ஒரு மனநிலை, ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா என்பதற்கான எதிர்பார்ப்பு என்று ஒரு நீண்ட பயண திட்டத்தினுடைய ஒரு அடிப்படையாக பார்க்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக தோல்வியிலே இருந்து கொண்டு ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது, ஏன்னா இவருக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் கட்சி தோன்றிவிட்டது. அப்போ காலந்தோறும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் 15 வருஷத்துக்கு பின்னாடியும் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அது நடைமுறை யதார்த்தத்துக்கு ரொம்ப புறம்பானதுங்க. இல்லை, அதில் தனித்துவம்னு ஒன்று பார்க்குறீங்க, இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா புதிய வரவு விஜய் இருக்காரு, இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு போன்ற பல கேள்விகள் இருக்குது. அதையும் தாண்டி துணிந்து அந்த முடிவெடுக்கிறாரு அப்படின்றப்போ எந்த புள்ளி அந்த முடிவெடுக்க காரணமாக இருந்திருக்கும்? இல்லை, அவர் தேர்தல் அரசியலை நோக்கி பயணப்படுகிறாரானே நமக்கு தெரியலை. ஏன்னா அவர் சித்தாந்த அரசியல் இருக்காருன்னு பார்க்க, அது போராட்ட அரசியல்வாதிகள் தான் என்ன செய்வாங்கன்னா தேர்தல் அரசியலை புறக்கணிப்பாங்க. திருமாவளவன் கூட தொடக்க காலத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடங்குவதற்கு முன்பு இருக்கிற காலகட்டங்களிலே தேர்தல் பாதை திருடர் பாதை என்று, சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய இலக்கு என்று பேசினார். ஆனால் நடைமுறையில் அதிகார மையத்தை நோக்கி நெருங்காமல் நம்ம எதையுமே அடைய முடியாது என்கிற கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் பின்னால் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தார். அப்போ இது தேர்தல் அரசியலையும் இடம்பெற்று கொண்டு கூட்டணியில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது அதனால இப்படி ஒரு கட்சியை தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு பெரிய பலவீனத்தையும் பெரிய பின்னடைவும் சந்திக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, கேட்போம். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட, சீமான் 15 ஆண்டுகள் கழித்தும் அவர் சொல்றாரு 3 தேர்தலில் தோற்றுருக்கேன், உள்ளாட்சி தேர்தலில் 3 தோற்றுருக்கோம், ஆனாலும் தனித்து நிற்கிறோம் அப்படின்றார். அவர் சொல்லுவது இன்னொருவரின் மேலே ஏறி நின்று என்னுடைய உயரம் பெரியது அப்படின்னு சொல்லுவதை விட என்னுடைய உண்மையான உயரம் என்னன்னு வளர்த்து கொள்வது பெரிதுன்றார். இது நேற்று கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட்டணின்னு அறிவிக்கிறார், ஆனால் சீமான் கூட்டணி இல்லைன்றாரு. ரெண்டுக்குமான மாறுபாடு எப்படி பார்க்குறேன்? அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேர்தல் களத்தில் நிற்கணும்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் வரணும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் என்ன வருமானு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டி ஆட்சி அதிகாரத்தில் வரணுன்றதான் அவங்க நின்று அந்த கலை யதார்த்தத்தில் களப்பணி ஆற்றுவாங்க. சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேர்தலில் நின்று அவர் ஒரு சதவீத வாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கை அவர் வாக்கை பெற்றெடுத்தாலும் கூட அவர் தொடர் தேர்வில் எல்லா இடத்தையும் டெபாசிட் போகக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஈரோடு தேர்தலில் கூட அந்த நிகழ்வு அப்படி இருக்கு. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் யாரு கூட போகிற ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் எதிர்த்து தான் அவர் அரசு களத்தில் நிற்கிறார். அவர் அதுக்கு அடுத்து என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூட்டணியில் போகணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வரவேற்றது அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தம்பி அண்ணன்லாம் சொன்னார். அவங்க இல்லை இது இவரோட வாக்கு சதவீதம் 8 இருந்தது, இன்னைக்கு 2 இருக்கா 3 இருக்கான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தின் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் நிற்கல அங்கிட்டும் நிற்கல ராயில் அடிப்பட்டு இந்த மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் பயணிச்சார்.
அந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் போன வாரம் வரைக்கும் இல்லை என்னுடைய கேள்வி சீமானுடைய ஓட் பேங்க் என்னன்னு கண்கூட தெரியும், எப்படி உயர்ந்திருக்குன்னு தெரியும். பொதுவாக முதல் தேர்தலில் ஓட் பேங்க் என்னன்னு ஒரு கட்சி பார்க்க நினைக்கும். அதை வச்சு தான் அவங்களுடைய அரசியல் கட்டம்பா முதல் தேர்தலே கூட்டணி கதை திறந்து வச்சிருச்சு தாவேக்கா அப்படின்ற பார்வை வைக்கிறாங்கல்ல சார். என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக வரும்போது எவ்வளோ விழுக்காடு இருந்திருக்கும்? ஆரம்பிக்கும் போது திமுகவோட விழுக்காடு என்ன, அதிமுகவோட ஆரம்பிக்கும் அதிமுகவோட விழுக்காடு என்ன? நீங்கள் அவங்க வந்து கிரவுண்ட் முதல் தேர்தல் நிற்கணும் சார். இன்னைக்கு வந்து 2026 தேர்தலில் வந்து நான் நிற்கிறேன்றார். என்கிட்ட வரவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியத்தில் பங்களிக்கிறேன்றார். இப்போ வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களை வந்து கூட்டணியில் கூப்பிடணும்னு சொல்லி சீமான் பேசினாரா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக போன்றவர்கள் வராத ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேடையிலே வந்து என் கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து மீண்டும் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் வச்சிருக்கிற கூட்டணி வந்து ஜெயிக்க முடியாத கூட்டணி இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும். அப்போ என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஆசை இவங்க வந்தா நம்ம வந்து ஜெயிச்சிடலாமேன்ற ஒரு நினைப்புல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டியுமே வந்து கரப்ஷன்ல இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பார்ட்டியுமே ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். கூட்டணியில் வரவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுப்போம். நீங்கள் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நான் வந்து விஜய் அவர்களோட கதவை மூடி வச்சேன், இவர்கள் கதவை மூடி வச்சேன், அவர்கள் கதவை மூடி வைத்தேன். இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சரியான மரியாதை கொடுக்கல, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் நான் தான் என் வீட்டு கதவை மூடி வச்சிருக்கிறேன், நான் கதவை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? திமுக சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் டிசம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியே உறுதி இல்ல. அதுதான் நான் சொல்றேன். திமுக சீமானுடைய முடிவு உறுதி இல்லைன்னு தானே பார்க்கணும். அதுதான் சார் சீமான் போற அதுதான் நீங்க வந்து சீமான் வந்து பாஜகவை எதிர்த்து பேசியிருந்தவர் அண்ணாமலையை புகழ்ந்து பேச நிகழ்வு நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் டிசம்பருக்குள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக கூட்டணி கணிக்கு மாறும்ன்றதை நான் பார்க்குறேன். கேட்போம் நம்முடைய வலதுசாரி நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார் அவர்கள். வணக்கம் திரு குமார். நாம் தமிழர் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க. நாம் தமிழர் தனித்து தான் போட்டி அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. அதாவது அரசு தேர்தல் நேரங்களில் கூட்டணி வியூகம் அமைக்கிறது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது தான். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறது சரியாக கேட்குறதா? அந்த அதனால் திமுகவை எடுத்துக்கோங்க. திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது 13 கட்சி கூட்டணியோடு தான் திமுக வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக கூட்டணியை நம்பி தான் அது ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடையாது. அங்கே அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறதோ ஏதாவது ஒரு ஒரு நம்ம கூட இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கூட அவங்க வர்றதில்லை. இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் இருக்கலாம். இருந்தாலும் அவங்க இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கூட இப்போ திருமாவளவன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட தலித் மக்களுடைய ஓட்டு எவ்வளவு அதிகப்படியான ஓட்டு தமிழகத்தில் அவங்களுக்கு தான் இருக்கிறது. அதனுடைய பிரதிநிதி அவர் இருக்கிறார். அப்போ அவர் அந்த கட்சியை நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் கொடுக்காங்களான்னா கொடுக்கறது இல்லை. ஆனால் கேட்டால் அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் யாருக்கும் கூட்டணி எல்லாம் யாருக்கும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவங்க எங்களோட கூட்டணி இருந்தால் அவங்க எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படி தான் அவங்க வச்சுருக்காங்களே தவிர அது இப்போ இந்த தேர்தலில் இஷ்யூ ஆகிருக்கிறது. அது இந்த தேர்தலில் திருமாவளவனே அதுக்கு போர்க்கொடி தூக்கி அது கடந்த 6-7 மாதமாக அவர் வந்து ஆதவ அர்ச்சனா மூலமாக அவர் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ணி அப்பப்போ பேட்டி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் அங்கே கூட்டணி சேருவேன், நான் பாஜக கூட கூட்டணி சேருவேன், நான் தாவேக்கா கூட கூட்டணி சேரக்கூடாதா, எல்லா இடத்துலையும் எனக்கு சாய்ஸ் ஓப்பனாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த தேர்தல் காலங்களில் நடக்கிற கூட்டணிகள் எப்படியா இருந்தாலும் இன்னொரு செப்டம்பர் வரைக்கும் இது இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. செப்டம்பரில் தான் இதுக்கு எண்டு கார்டு போடக்கூடிய நேரம். அப்போ கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிடும். அப்போ யாருக்கெல்லாம் அந்த சின்ன கட்சிகள் அதிகப்படியான சீட்டு கிடைக்கிறதோ
யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை அடிப்படையில் தான் மற்ற கூட்டணி உருவாகும். கட்சிகள்